வீடியோ ஸ்பான்சர் பை மோடி ஷாப்பிங் ஆப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளானை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளான். இந்த மார்க்கெட்டிங் பிளானில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இந்த பிளானை பற்றி தான் நம்ம ஃபுல்லும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்பில் ஜாயின் பண்ணி ஒரு இன்கம் எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ an hourலேருந்து ஒரு 1 hour ஸ்டெம் பண்ணி ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கணும். சப்போஸ் ஓகே, ஒரு ½ an hourலேருந்து ஒரு 1 hour நான் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிளானை நீங்கள் சொல்லுங்கள். பிளானை ஃபுல்லும் பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டவுட் எது இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கு இருக்கும், கால் பண்ணுறது கான்டாக்ட் நம்பர் இருக்கும். எனி டவுட்னா கான்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான். இது பார்த்தீங்கன்னா முழுக்க புது பிளான், நியூ பிளான். ஓல்டு மெம்பர்ஸ் ஓல்டு பிளான்ல இருப்பாங்க, நியூ பிளான்ஸ் நியூ நம்பர்ஸ் இதுல இருப்பாங்க. இந்த பிளான்ஸும் அந்த பிளான்ஸும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். முழுக்க இது புது பிளானை பத்தி இந்த வீடியோ, சரிங்களா? இப்ப இந்த புது பிளான்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே ஜாயின் பண்றீங்க. ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணி இது 3 டைப்ல பாத்தீங்கன்னா இதோடைய பிளானை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றீங்க. இதுல பாத்தீங்கன்னா டெய்லி டாஸ்க், டாஸ்க் பாத்தீங்கன்னா 5 rupees per day 1 டாஸ்க் கொடுப்பாங்க. டெய்லி டாஸ்க், அதாவது டெய்லி டாஸ்க் 5 rupees, ஓகேங்களா? ஏர்னிங் பெர் மந்த் பாத்தீங்கன்னா 150 நீங்க ஏர்ன் பண்றீங்க. நீங்க வித்ட்ராவல் லிமிட் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, ரெடிம்ஷன் லிமிட்ன்றது பாத்தீங்கன்னா வித்ட்ராவல் லிமிட். நீங்க 500 above வந்துருச்சு அப்படின்னா, 500 above வந்துருச்சுன்னா நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். டெய்லி டாஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷேர் கண்டென்ட் ஆன் யுவர் சோசியல் மீடியாவில் நீங்க கண்டென்ட் ஷேர் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இதெல்லாம் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதனோட டீட்டெயில்ஸை நம்ம பின்னாடி பார்ப்போம், சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்கம் வரும். முழுக்க ஃப்ரீ பிளான். இதுல நீங்க இதெல்லாம் ஏர்ன் பண்றீங்க. சப்போஸ் இந்த பிளான்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும், சரிங்களா? உங்களுக்கு ஏஜ் லிமிட் 18 வயசு ஆயிருக்கணும். உங்களுக்கு ஒரு பேன் கார்டு இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். உங்க நேம்லயே பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் இருக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான். சப்போஸ் நீங்க 5 days ஐடி ஒர்க் பண்ணல அப்படின்னா டெர்மினேட் ஆயிடும். திரும்ப உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா நியூ ஐடி கிரியேட் பண்ணும்போது நியூ பேன் கார்டு, நியூ அக்கௌண்ட், நியூ நேம், அந்த மாதிரி எல்லாமே நியூவா தான் உள்ள வர முடியும். 5 daysக்கு அப்புறம் நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஐடி டெர்மினேட் ஆயிருக்கும். அதனால கண்டினியூஸா இது கேப் இல்லாம, அதாவது 5 days விட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஏமோட வரக்கூடாது. டெய்லி டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சினாதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் முழுமையா கிடைக்கும், சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட், இதுல மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா நீங்க ஃப்ரீயாவே ஒர்க் பண்றீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் இதுல இருக்கு. இதை பை பண்ணும். இந்த பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டெய்லி டாஸ்க் உடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். டாஸ்க் லிமிட் பாத்தீங்கன்னா பெர் டேவுக்கு 1 டாஸ்க் தான், சரிங்களா? இதுல ஏர்னிங் பண்றது பாத்தீங்கன்னா பேர் மந்த் 1500 நீங்க இதுல ஏர்ன் பண்ணுவீங்க. இதுல இன்னும் ரெஃபரல், ரெக்ரூட்டடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்லி நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு கோர்ஸ் மட்டும் 599 கோர்ஸ் மட்டும் எஜ்ஜு கோர்ஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டோட பிகினர் கோர்ஸ் அது மட்டும் பண்ண போறீங்க. நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா குறைஞ்சது இதுல அப்போ ஒரு 20,000 அபோவ் நீங்க இன்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுல அதிகமா இருக்குது. இதுல பாருங்க, டெய்லி டாஸ்க் ஷேர் இந்த சோசியல் மீடியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல அப்டேட் பண்ணிக்கிறீங்க.
பண்ணும்போது வித்ட்ரால் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 1500 வந்துருச்சு அப்படின்னா 1500 above வந்துருச்சு அப்படின்னா நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, மார்க்கெட்டிங் அசோசியேட். இந்த லெவலுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த 5999 அப்டேட் பண்ணிருக்கீங்களா, இந்த லெவல்ல நீங்க ரெஃபர் பண்ணலாம். எல்லா லெவல்ல ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 40 தான். இந்த லெவல்ல நீங்க ஒரு ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த லெவலுக்கு வந்துருவீங்க. அந்த ரெஃபரல் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கரா இருக்கணும். அந்த நீங்க கொடுக்கறதும் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய டெய்லி இன்கம், அதாவது டெய்லி டாஸ்கோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது டெய்லி டாஸ்க் 50 பெர் டாஸ்க் லிமிட் 1 டாஸ்க் பெர் டே. ரெஃபரல் நீங்க பண்ற ஒரு ரெஃபரல், அந்த ரெஃபரலுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ஒவ்வொரு பெர் ரெஃபரலுக்கு ஒரு 1000 rupees கிடைக்கும். பெர் பர்ச்சேஸ் ரெஃபரல், அவர் ரெஃபரல் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா பெர் ரெஃபரல் 500 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரெஃபரல் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 40. ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா 40 ரெஃபரல் கொடுக்கலாம். 40 ரெஃபரல் அவங்க வருவாங்க. சரிங்களா? இன்ட்ரோ கமிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20%. அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஏர்ன் பண்ற அமௌண்ட் 100 ரூபி ஏர்ன் பண்றாங்கன்னா 20 rupees உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷனா ஆட் ஆகும். இது ரெஃபரல் கொடுக்குறவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ். டெய்லி டாஸ்கோட இன்கம்ல 20% இன்கம் கிடைக்கும். அது மட்டும் தான் கிடைக்கும். ஒன்லி டெய்லி டாஸ்க் அவங்க ஒர்க் பண்ற இன்கம் மட்டும் தான் கிடைக்கும். ஏர்னிங் பெர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 ரெஃபரல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டெய்லி டாஸ்க், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வித்ட்ரால் பண்ணும்போது 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப சப்போஸ் ஒரு டெய்லி டாஸ்க்ல வந்து 1500 வரும். ரெஃபரல் வந்து பாத்தீங்கன்னா 10 ரெஃபரலுக்கு 10,000. இன்ட்ரோ கமிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3000. டோட்டல் ஏர்னிங் அப் டு 14,500. அந்த 10 நம்பர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன்ஸ் வரும். அந்த கமிஷன்ஸ் டெய்லி டாஸ்கோடைய கமிஷன்ஸ் பிளஸ் இன்ட்ரோ கமிஷன்ஸ், ரெஃபரல் கமிஷன்ஸ், இதெல்லாம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 14,500 உங்களுக்கு வரும். இந்த டாபிக்ல டெய்லி டாஸ்க் ஷேர் கண்ட்ரோல் சோஷியல் மீடியா, இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ரெடிம்ஷன் லிமிட் கொடுத்துருக்கு பாத்தீங்களா, இதுதான் வித்ட்ரால் லிமிட். அதாவது பாத்தீங்கன்னா ரெஃபரல் ஏர்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 1000 and above வந்துச்சுன்னா நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். டாஸ்க் ஏர்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1500 and above வந்துச்சுன்னா டாஸ்க் இன்கம் நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம். டாஸ்க் இன்கம் வித்ட்ரால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 7 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆயிடும். ரெஃபரல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணும்போது 24 hours உங்களுடைய வாலெட்ல அமௌண்ட் வந்து விடுதுரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல ஒரு 20,000 நீங்க இதுல ஒரு 20,000 ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து சம்பளம் பார்ப்போம். இந்த தேர்ட் லெவல் இருக்கு பாத்தீங்களா, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா வராங்க, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட், 3 லெவல் வருது பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் டெய்லி டாஸ்க் இன்கம் 3 பேருக்கும் கிடைக்கும். ரெஃபரல் இன்கம் 3 பேருக்கும் கிடைக்கும். 3 பேருக்கும் ரெஃபரல் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் 40 தான் நீங்க ரெஃபர் பண்ண முடியும்.
இன்ட்ரோ இன்கம். இன்ட்ரோ இன்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட் இருக்கவங்களுக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கு தான் இந்த இன்ட்ரோ இன்கம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம், அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த 2 லெவலுக்கும் கிடைக்காது. சரிங்களா? நல்லா தெளிவா வீடியோவை பார்த்து தெளிவா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் கொடுங்க. இதுல வீடியோ லிங்க் இருக்கும். இந்த பிசினஸ் பிளானை பத்தி ஃபுல்லும் தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டு டவுட் ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த பிசினஸ் சேர்ந்தால உங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் ஆஃப் த பர்ச்சேஸ். நீங்க இந்த பர்ச்சேஸ் பண்றீங்க அந்த கோர்ஸ், அதனால மார்க்கெட்டர் வித் SPO, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரம் எஜுகேஷ் கோர்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க. ரிவார்ட் பாயிண்டா வந்து உங்களுக்கு வந்து 6000 உடைய மதிப்புள்ள ரிவார்ட் பாயிண்ட் உங்களுக்கு பைமோடி ஷாப்பிங் ஆப்ல உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டர் வித் SPO அப்படின்ற ஒரு மெம்பர்ஷிப் ஆயிடுறீங்க நீங்க. இதுல வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டர் வித் SPO டு த டீம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரம் த எஜுகேஷன்ல ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க. பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணும்போது இதுல இருந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் 6000 மதிப்புள்ள ரிவார்ட் பாயிண்ட், இந்த 3 பெனிஃபிட்டும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலியமா உங்களுக்கு கிடைக்குது பிசினஸ்ல. இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணி ஆல்ரெடி நான் பிஃபோரா சொல்றேன் பார்த்தீங்களா, ஏஜ் 18 வயசு ஆயிருக்கணும். 18 வயசு ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் வித்ட்ரால் பண்ணிட்டு மேக்ஸிமம் 20,000 அபவ் இவங்க வித்ட்ரால் 20,000 மேல வந்துருச்சுன்னா 20,000 மேல வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் இவங்க அப்டேட் பண்ணணும். அந்த அப்டேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 5,999 கொடுத்து நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா தான் மறுபடியும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இது நல்லா தெளிவா பாத்துங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் நோட் பண்ணணும். இதுல ஏஜி, ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி, ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்க கொடுத்து இது உள்ள வரணும். 5 days நீங்க ஒர்க் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஐடி டெர்மினேட் ஆயிடும். திரும்ப அந்த ஐடி யூஸ் பண்ண முடியாது. நியூ ஐடி தான் போட்டு வரணும். நியூ ஐடி போட்டு வரும்போது உங்களுடைய பேன் கார்டை யூஸ் பண்ண முடியாது, அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ண முடியாது, மொபைல் நம்பர் யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் புதுசாக வச்சுதான் நீங்க கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே பிரச்சனை இஷ்யூஸ் வந்தா மறுபடியும் இதே பிரச்சனை இஷ்யூஸ் போகும். அதனால பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா 5 days ஒர்க் பண்ணாம இருக்காதீங்க. டெய்லி டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க. அதோடு மட்டும் இல்லாம half an hourல இருந்து 1 hour வரைக்கும் நீங்க இந்த பிசினஸ்ல ஸ்பெண்ட் பண்ணணும். ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னா இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் ஏதாவது டீடைல்ஸ் தேவை அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, வெப்சைட்டோடைய லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. இதோடு மட்டும் இல்லாம நம்மளுடைய அபிஷியல் யூடியூப் சேனலுடைய லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கிளியர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல நியூ பிளான்ல ஜாயின் பண்ணி இன்கம் எடுக்க உங்களுக்கு உங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். புதுசா வந்துருக்கவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் ஆல் கொடுத்துங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.